வணக்கம். இன்றைக்கு ஒரு குறளை பார்ப்போம். திருக்குறள் ஒன்று பார்ப்போம். கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்திலே இருக்குது. அங்கால புல்லுணிகள் புழுனிகள் இசையமைத்துக் கொண்டிருக்கிறது. ரைட், நாங்கள் பார்ப்போம். கூடா ஒழுக்கத்துக்குள்ள பார்ப்போம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இந்த வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் என்று சொல்லப்படுகிறது. அவையெல்லாம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகுமாம். ஒழுக்க சீலர்களைப் போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகர்களை பார்த்து அவங்க பார்த்தா ஒழுக்க சீலர்களாக பில்டப் போட்டு திரிவார்கள். நாங்களை விட ஆக்கள் இல்லை, எங்களை விட நல்லவர்கள் இல்லை, எங்களோட வல்லவர்கள் இல்லை என்று கொஞ்சம் குரூப் இருக்குதானே. அப்படி ஒழுக்க சீலர்களைப் போல் உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம், நீர், தீ, காற்று, வெளி எனப்படும் பஞ்சபூதங்களும் தமக்குள்ளே சிரித்து கொள்வான். என்னடா செய்கிறாய அவற்றை இடுவைக்குள்ளே அவற்றை கதை வேறு என்று பஞ்சபூதங்களை சிரிக்குமாம். அப்போ ஒழுக்கமாக வாழ்வது முக்கியம், வாழ்க்கையில் ஒழுக்கம் முக்கியம் என்று சொல்வார்கள். இந்த ஒழுக்க சீலர்களாக வாழ்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பண்பாக வாழ்கிறார்கள், பணிவாக வாழ்கிறார்கள், அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒழுக்க சீலரை போல நடிக்கிறவர்கள், உலகத்தை ஏமாற்றும் நல்லவர்கள் போல உலகத்தை ஏமாற்றி கொண்டு திரிபவர்கள்லாம் உண்மையில் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படியான அந்த அதிகமாக இருக்கின்ற அந்த ஏமாற்று குரூப்பை பார்த்து அவற்றை உடலிலே கலந்து பஞ்சபூதங்கள் அடங்கிய ஒரு உடல் தான், பஞ்சபூதம் அடங்கிய வாழ்வுதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் உடலிலே பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. அந்த பஞ்சபூதங்களாகி அந்த நிலம், நீர், தீ, காற்று, வெளி எனப்படும் பஞ்சபூதங்கள் தமக்குள் பார்த்து சிரித்து கொள்ளுமா. அதாவது பஞ்சமனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். நகும் என்றால் வைக்கப்படும். சரி, ரைட், அதுதான் நான் கூறுவேன். நன்றி.